அனுபவம் 100 யூடியூப் சேனல்லேருந்து முருகதாஸ் பேசுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நிகழ்ச்சிக்கு போங்களா? இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அது சில தொழிலாளிகள் சில சின்ன சின்ன திருட்டில் வேலை பார்க்குறேன். வேலை பார்த்து சிலது கண்டுபிடிக்கப்படுது, சிலது தன்னால் மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியில் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். ஒரு கம்பெனியில் மேலாளராக வேலை பார்த்துருக்கேன். சரிங்களா, அங்கே ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஒரு லேடி இருந்தாங்க, ஒரு பெண் தொழிலில் இருந்தாங்க. நல்லா வேலை பார்ப்பாங்க, யார்கிட்டையும் வம்பு வழக்கு பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் வறுமையான சூழ்நிலை நடிச்சுங்க. டெய்லி காலையில் அவருடைய ஹஸ்பண்ட் சைக்கிளை உட்கார வச்சு மில்லுக்கு கூட்டி வந்து விட்டுருவார். அதே மாதிரி போகும்போது கூட்டி போயிடுவாருங்க. இது ருட்டீன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாள் பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வரலைங்க, கூட்டி போக வரல. வேறு ஒருத்தரை பின்னாடி சைக்கிளை உட்காந்து போனாங்க, இல்லை பைக்கில் போயிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு நாள் விசாரிச்சு, என்ன உங்கள் வீட்டுக்காரர் வரலைங்க அப்படின்னு விசாரிச்சு, இல்லைங்க அவங்களுக்கு கையில் தீப்புண்ணு ஆயிடுச்சு, அதான் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்ட்டு. சரி, ஓகே, நல்லா எடுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிச்சதில் தொழிலாளி மூலமே என்ன தகவல் கிடச்சதுன்னா, அவர் அடுப்பு பற்ற வச்சுக்கிறாரு. அடுப்பு பற்ற வைக்கும்போது கையில் தீப்பட்டுச்சு. அது என்ன எங்கள் வீவிங்கில் பொறுத்தளவுக்கு ஒயிட் பெட்ரோல்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஒயிட் பெட்ரோலியம், அதாவது நம்ம ஆர்டினரி 2 வீலர் 4 வீலர் போகிற பெட்ரோலை விட ஹை ஸ்பீடு பெட்ரோலுங்க ஒயிட் பெட்ரோல். நல்லா சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல். அது அதை விட சுத்திகரிக்கிறது விமானத்தில் யூஸ் பண்ணுறாங்க, ஹை ஸ்பீடு பெட்ரோல். இது அடுத்த ரகம். அது நம்ம 2 வீலர் 4 வீலருக்கு பயன்படுத்துகிற பெட்ரோல் 101 ரூபா லிட்டர் அப்படின்னா, இது 450 ரூபா 500 ரூபா இருக்கும். என்ன காரணம்னா, சுத்திகரிப்பு அதிகம், அதே மாதிரி ஆவியாகிற இது தன்மை ரொம்ப அதிகம். டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் ஆவியாகிடும். ஒரு 20 லிட்டர் கேன் வாங்கி வச்சோம்னா, சரியாக மூடிய வச்சோம்னா ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது, எல்லாமே காஞ்சிடும். சரி, இது நாங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்னென்னா, நாங்கள் துணி நெய்வோங்க. துணியில் ஆயில் கரைப்பட்டோம். ஆயில் கரைப்பட்டதுன்னா அது ஏற்றுமதி செய்ய முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம், ஸ்ப்ரே கன்னு இருக்குது, அதில் அந்த ஒயிட் பெட்ரோலியம் போட்டு அந்த ஸ்ப்ரே பண்ணுவோம். பண்ணும்போது என்ன, அந்த ஆயில் கரை நீங்கிடும். துணி துவைச்சா நீங்கிடும். இன்னும் முக்கியமான காரணம் என்னென்னா, அதில் கழிவு இருக்காது. ஆர்டினரி பெட்ரோல் யூஸ் பண்ணோம்னா கழிவு வந்துடும், அந்த பெட்ரோலுக்கு கழிவு துணி மேலே வந்துடும். இந்த ஒயிட் பெட்ரோலியத்தில் கழிவு வராது. ஸோ அதனால தான் அந்த ஒயிட் பெட்ரோலியம் காஸ்ட்லியான கூட யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒயிட் பெட்ரோலியம் இந்த செக்கிங் டிபார்ட்மெண்ட் வேறு போனாங்க. அதில் மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு எல்லாருமே சாப்பிட போயிடுவாங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட போயிடுவாங்க அந்த தொழிலாளிகள். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, தண்ணி குடிக்கிற பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டிலில் அந்த ஒயிட் பெட்ரோலியத்தை ஒரு 1/2 லிட்டர் போல் 1/4 லிட்டர் போல் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னொன்று, கேட்லேயும் செக் பண்ணாலும் அவங்க சரி தண்ணி குடிக்கிற பாட்டில் தானே அப்படின்ட்டு விட்ருவாங்க வாட்ச்மேன். ஸோ அது அவங்களுக்கு வசதியாக போயிடுச்சு. வீட்டுக்கு போனால் அவங்க வீடு கொஞ்சம், நான் சொன்னேன் இல்லையா வறுமை இல்லை அப்படின்ட்டு, அதில் என்ன பண்ணாங்க, விறகு அடுப்புனாங்க. அந்த விறகு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு இந்த ஒயிட் பெட்ரோலியம் ஊற்றி பற்ற வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பற்ற வைக்கும்போது ஒரு நாள் அவர் அந்த வீட்டுக்காரர் கையில் டிஃபன் பட்டுச்சு. ஸோ இந்த வரவெல்லாம் அப்புறம் தாங்க தெரியும். தெரிஞ்சதுமே அப்புறம் கூப்பிட்டு விசாரிச்சதில் ஒத்துக்கிட்டாங்க, தப்பு ஒத்துக்கிட்டாங்க. எம்டி சார் இப்போ என்கிட்ட கேட்டார், என்னங்க பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னென்னா, நாங்கள் யோசித்தோம், இப்போ அவங்க ரொம்ப நாளாக வேலை பார்க்குறாங்க, நல்ல நல்ல பெண் தொழில்ன்ட்டு பேரும் வாங்கியிருக்கீங்க. ஆனால் அவங்க பண்ணது தப்பு, திருட்டு குற்றம், சும்மாவும் விட்டுற முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு தண்டனை கொடுத்த மாதிரியும் இருக்கணும், அதே நேரத்துக்கு அந்த தண்டனை அவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சு ஒரு 25 ரூபா
ஃபைன் பண்ணணும். ஏன்னா அது வேறு யாருக்கும் இது பண்ணிடக்கூடாது இல்லையா, தூண்டுக்குள்ளே வந்துடக்கூடாது, என்கரேஜ் பண்ணிடக்கூடாது, வேறு யாராவது கொண்டு போகலாம் அப்படின்ட்டு, கொண்டு போனால் கம்பெனியில் ஒன்றும் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அதனால் 25 ரூபா கொடுத்து இனிமேல் பண்ணக்கூடாதுமா அப்படின்ட்டு வார்ன் பண்ணி விட்ருவோம். இன்னொரு நிகழ்ச்சியில் இது அடுத்த லெவல் திட்டு பார்த்தாங்கப்பா, இது வந்து சின்ன திட்டு தானே. அடுத்தது திட்டு இன்னொரு கம்பெனியில் வந்து மேலாளர் இருந்தாங்க. அது பெரிய மில்லுங்க, 600 700 தொழிலாளிகள் இருப்பாங்க. ஸோ நிறைய மிஷின் இருக்கும், நிறைய ஸ்க்ராப் வரும். ஸ்க்ராப் வந்து எல்லாமே சேரும், பஞ்சு, இரும்பு, செம்பு, பித்தளை, பிளாஸ்டிக் எல்லாமே சேருங்க, தகரம் எல்லாம் சேரும். அதுக்குன்னு ஒரு ஸ்க்ராப் யார்டுன்னு ஒன்று இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் 20,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அங்கே வந்து தனித்தனி எல்லாம் அடுக்கி வைப்போம். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அது டெண்டர் விட்டு ஆக்ஷன் விடுவாங்க. அதில் அவங்க வாங்குறவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து ஒவ்வொரு ஸ்க்ராப்பும் என்ன ரேட்னு இருப்பாங்க, யார் அதிகமாக கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இது வந்து நடைமுறைங்க. அந்த ஸ்க்ராப் யார்டை பார்த்துக்கிறது ஒரு தொழிலாளியாக நியமிச்சிருந்தாங்க கம்பெனிலேருந்து. அவரும் நல்லா பார்த்துருந்தாங்க, வேலை பார்த்துருந்தாங்க. எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருந்தது. எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது, என்னென்ன அவர் கையில் நிறைய பணம் புழங்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா தொழிலாளிகள் சம்பளம் வாங்குகிற இப்போ நல்ல வசதியாக இருப்பாங்க, செலவு அதிகமாக பண்ணுவாங்க. ஒரு வாரம் கழித்து கொஞ்சம் செலவு சுருப்பாங்க. அடுத்து கடைசி வரும்போது சுத்தமாக கையில் பணம் இருக்காது. ஸோ 50 100 1000 2000 வாங்குறதுக்குள்ள அடுத்தவங்ககிட்ட வாழணும். ஸோ இவர்கிட்ட வாச கடைசி விட்டு போய் இந்த தொழிலாளிகிட்ட போய்க்கலாம். அவ்வளோ சர்வசாதாரணமாக அப்போது 2000 நோட்டு இருந்ததுங்க, 1000 ரூபா நோட்டு இருந்ததுங்க. கற்று எடுத்துக்கலாம் பர்ஸில் 3-4 நோட்டு சர்வசாதாரணமாக சும்மா எவ்வளோ வேணுமோ கொடுக்குறோம். ஸோ அது பேசினா அவர்கிட்ட போனால் எப்போலாம் பணம் வாங்கிக்கடா அப்படின்னா இந்த மாதிரி கேஷுவலாக எல்லாம் பேசிட்டாங்க. அந்த இது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சு. அவருடைய சம்பளம், மேனேஜ்மெண்ட் கொடுக்குற சம்பளம் தெரியும், அவருடைய எக்கனாமிக் பேக்ரவுண்டு தெரியும். அவருக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்ட்டு ஒரு சின்ன டவுட்டு புள்ளி வந்துருச்சு. சரி அப்படின்ட்டு ஆளை வச்சு கண்காணிச்சிருக்கேன். கண்காணிக்கப்போ பார்த்தோம்னா அவர் வந்து இந்த பித்தளை, செம்பு, அந்த ஸ்கிராப்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து பெரிய மில்லுங்கிறனால ரயிலில் வேகன் உள்ளார வருவாங்க, நிலக்கரி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ரயில்வே வேகனுக்கு அந்த பக்கம் வந்து ஃப்ரீயாக இருக்கும், அந்த இடத்துல தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய நாள் பண்ணிகிட்டு இருந்திருக்கு, நிறைய பணமும் சேர்த்துருக்கு. ஆனால் சேர்த்த பணத்தில் வேறு வழியில் செலவு பண்ணிடுறேன். அதை வந்து விட்னஸோடு பிடிச்சிட்டோம். பிடிச்சி வச்சதுல விசாரணை பண்ணல ஒத்துக்கிட்டாங்க. உடனே வந்து கம்பெனி என்ன பண்ணாங்க, சரி அப்படின்ட்டு அவரை பணி நீக்கம் பண்ணிட்டாங்க. பணி நீக்கம் பண்ணிட்டு வேறு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அவரை பார்த்தீங்கன்னா தன்னுடைய அதிகபட்ச படம் வந்து காட்டினால தான் அவர் மாறிட்டார். மேனேஜ்மெண்ட்டாக போய் பிடிக்க முடியல. சரி, இன்னொரு மெகா திட்டு என்ன அப்படின்னா, மும்பையில் நான் ஒரு மில்லில் வேலை பார்த்துருந்தேன். ஏறக்குறைய 16,000 தொழிலாளிகள். 16,000 தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லையா, அது சம்பளம் கொடுக்குறதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குல்ல. அப்போ வந்து ஏடிஎம்லாம் அதிகமாக கிடையாது, எல்லாமே இதானே கேஷ் டிஸ்போசல் தானே. சம்பளம் எண்ணி கொடுப்பாங்க. ஸோ நிறைய அமௌண்ட் இருக்கும்ல, நீங்களே கற்பனை பண்ணிங்க எவ்வளோ அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டெல்லாம் பெரிய பெரிய பெட்டியில் கொண்டு வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்கும், அங்கே வைப்பாங்க. 2 செக்யூரிட்டியை வந்து காவலுக்கு போட்டுருவாங்க. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அது ஞாயிற்றுக்கிழமைனா பேங்க் இருக்காது இல்லையா, அதனால் வந்து சனிக்கிழமையே ட்ரா பண்ணி திங்கக்கிழமை சம்பளம் கொடுத்துறாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது பார்த்துட்டே இருந்த ஒரு தொழிலாளி என்ன பண்ணியிருக்காரு, பிளான் பண்ணியிருக்காரு அவரோட கூட்டாளிகளோடு சேர்ந்து. அது கரெக்டாக பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டார். அது வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எடுத்துட்டார். அடுத்த நாள் திறந்து பார்க்கும்போது அந்த சம்பளம் கொடுக்குற அன்றைக்கி திறந்து பார்க்கும்போது பணம் வந்து மிஸ்ஸிங். உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. சரி, அவங்க விசாரணை பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் என்ன பண்ண, பணம் எடுத்த தொழிலாளி என்ன பண்ணியிருக்காரு,
நேராக மும்பையிலேருந்து புனா போயிட்டார். அங்கே பக்கம் ஒரு 150-200 கிலோமீட்டர் அங்கே போயிட்டார். அங்கே போய் ஒரு பெரிய லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருக்கார். ரூம் எடுத்து தங்கும்போது என்னென்னா செலவு எல்லாம் ஹை கிளாஸ் ஃபுட்டு பண்ணுறது. அதே மாதிரி எல்லா கேளிக்கையும் தண்ணி, அது தண்ணினா கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது, அளவு இல்லாமல் இருக்கிறதுலே உயர்ந்த சரக்கு என்ன அப்படின்ட்டு. அப்புறம் வேறு எல்லாம் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த சிப்பந்திகளுக்கு கொடுக்கும்போது வெயிட்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க கொடுக்கும்போது பணத்தை அப்படியே அள்ளி அள்ளி வீசுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுலாங்க. 2 பேரோ 3 பேரோ பண்ணிட்டுலாங்க. அப்போ வந்து அந்த சிப்பந்தி கூடயே வெயிட்டர்ஸ் கூடயே வந்து நடுவில் ஒரு பேச்சு நடந்தது. அந்த ரூமில் தங்கியிருக்க ஒரு நல்ல பணம் கொடுக்குறாருடா அப்படின்ட்டு, அள்ளி அள்ளி கொடுக்குறாரு அப்படின்ட்டு. அந்த மேனேஜருக்கு கொஞ்சம் டவுட் வந்துடுச்சு. ஆனால் அவங்க 2 பேர்த்தையும் 3 பேர்த்தையும் பார்த்தா வசதி பற்றவங்க மாதிரி தெரியல, சாதாரண சமூகத்தில் வந்த மாதிரி தெரியல, சாதாரண பொருளாதார நிலையிலேருந்து வந்த மாதிரி தெரியல. அப்புறம் உடனே அவர் வந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸ் வந்துடுச்சு. போலீஸ் வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிச்ச போது தான் உண்மையை தெரிஞ்சு அவங்க எங்கே திட்டிருக்காங்கன்ட்டு. அப்புறம் தான் வந்து மும்பை போலீஸை வந்து அந்த இதை ஃபைலை க்ளோஸ் பண்ணாங்க. அவங்ககிட்ட இந்த கடிக்க செலவு பண்ண பணம் போக மீதி பணம்லாம் ஃபுல்லாக வசூல் பண்ணாங்க. இது வந்து பிளான் பண்ணி இது பண்ணி நடந்த மெகா திருட்டுங்க. நன்றி, வணக்கம்.